ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக உபாகமம் 32 அதிகாரம் 10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாலான நிலத்திலும் ஓலையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் கர்த்தர் யாக்கோபை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். கண்மணியைப் போல நம்முடைய ஆண்டவர் பாதுகாக்கிற தேவன். அந்த கண்ணின் மணிக்கு இமைகள் பாதுகாப்பாய் மூடிக்கொள்கிறது. அதுபோல நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலை கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவாராம். யாக்கோபை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டிலே பிரச்சனை, அண்ணனை ஏமாற்றுகிறான். இதனால் அண்ணன் எப்படியாவது யாக்கோபை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவன் அதற்கான காரியங்களை முன்னெடுக்கும் பொழுது இதை அறிந்து கொண்டு ஜீவன் தப்ப அல்லது இந்த உயிர் தப்ப வேண்டுமானால் வேறொரு இடத்திற்கு போக வேண்டும், பிரயாணப்பட்டு போகிறான். போகிற இடம் கரடு முரடான காடுகளான பாதை. தன்னுடைய மாமா ஊருக்கு போக பொழுது அவ்வளவு சவால்கள். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாலான நிலத்தின் வழியாய் பிரயாணம், ஊழையிடுகிற நரிகள், வெறுமையான அவாந்தர வெளிகள் மற்றும் பல இடங்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போகும் பொழுது கர்த்தர் பாதுகாத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிரயாணங்களும் கூட அப்படி இருக்கலாம். பாதுகாப்பற்ற ஒரு உலகத்துல நாம் வாழ்றோம். எங்கு பார்த்தாலும் விபத்துகள், கேட்கிற செய்திகள் எல்லாம் அதிர்ச்சி ஊட்டுகிற செய்திகளாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, விரோதமான சத்துருக்கள் ஏதாவது ஒரு விதத்திலே பழிவாங்க துடித்துக் கொண்டிருக்கிற நாட்கள் இது. பாதுகாப்பிற்காக எவ்வளவு ஏற்பாடுகளை செய்தாலும் பாதுகாப்பை இன்று பார்க்க முடியவில்லை. யுத்தங்கள் நடக்கிற இடங்களில் பாருங்கள், எவ்வளவு பதுங்குக்குழியிலே நாங்கள் பாதுகாப்பா இருக்கிறோம் சொல்லுகிறார்கள். ஆனால் அங்கும் கூட பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை தான். அங்கும் குண்டு போடும் பொழுது அங்கும் பாதிப்பு தான் உண்டாகிறது, தப்ப முடியவில்லை. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழும் பொழுது நமக்கு பாதுகாப்பு யார்? கர்த்தர். அவர் எப்படி பாதுகாப்பாராம்? தமது கண்மணியைப் போல நம்மை பாதுகாத்துக் கொள்வாராம். ஒரு சமயம் யுத்த களத்திலே ஒரு அருமையான வாலிபனும் இருந்தானாம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிற வாலிபன் எப்பொழுதும் தன்னுடைய பாக்கெட்டிலே ஒரு புதிய ஏற்பாடு, ஒரு வேத புத்தகத்தை, சிறு புத்தகத்தை வைத்திருப்பானாம். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வாசிப்பானாம். யுத்த களத்திலே எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தை என்னை பாதுகாக்கும், என் ஆண்டவர் தான் இந்த யுத்தத்தில் எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், அதோடு மட்டுமல்ல பாதுகாப்பை கொடுப்பார் என்று சொல்லி தொடர்ந்து யுத்தத்தில் முன்னேறி சொல்லும் பொழுது எதிர்பாராத விதத்திலே எதிரியின் ராணுவத்திலிருந்து ஒரு துப்பாக்கி குண்டு வண்டிய இருதயத்திற்கு நேராக, நெஞ்சுக்கு நேராக வருகிறது, தாக்குகிறது. அந்த அதிர்ச்சிலைகளை விழுகிறான். அவர்களும் எதிரில் செத்து விட்டான் நினைத்தார்கள். ஆனால் அவன் சாகவில்லை. பார்க்கும் பொழுது அவன் பாக்கெட்டில் இருந்த அந்த புத்தகம், இந்த சிறு வேத புத்தகத்தில் அந்த குண்டு பட்டு அதற்கு உள்ளாக போக முடியாமல் அதோடு தடுத்து நின்று விடுகிறது. ஜீவன் பாதுகாக்கப்படுகிறது. மயக்கம் தெளிந்து பார்க்கும் பொழுது தான் உயிரோடு இருக்கிறதை உணர்கிறான். பார்க்கும் அந்த புத்தகத்தில் மட்டும் டேமேஜ் இருக்கிறது, என் சரீரத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. யோசித்து பாருங்கள். அழகாக ஜீவன் தப்பி அந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு வந்து பத்திரமா வந்து சேர்ந்து விடுகிறார். எவ்வளவு அருமையான தேவன்! ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கைவிட்டு விட்டு கடந்து போகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம், அல்லது நீங்கள் இருக்கிற இடம் பாதுகாப்பற்ற இடமாக இருக்கலாம், அது நீங்கள் பிரயாணப்படுகிற இடங்கள் கரடு முரடாய் நம்பிக்கற்ற நிலைமையில என்ன நடக்குமோ என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கடந்து போகிற பாதையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் விரோதமாய் சத்துருகள் எழும்பினாலும் எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாக்க முடியாது நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பை சார்ந்து கொள்ளுங்கள். கண்ணின் மணியைப் போல பாதுகாப்பார். விரோதமாய் எதிரிகள் எழும்பினாலும் கர்த்தர் கூட இருந்து நடத்துவார். சோர்ந்து பகவனுடைய கரத்தில் இந்த நாளை கொடுத்து நாம் ஜெபிப்போமாம். அன்பின் தகப்பனே, கண்ணின் மணியைப் போல எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்கு பார்த்தாலும் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு தன்மை, கொள்ளை நோயின் தாக்கம் ஒரு பக்கம், வியாதிகளினால், வேதனையினால், பாடுகளின் பாதையில் கடந்து போகிற கூட்டம் ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டிருக்கிறது. விபத்துகள், ஆபத்துகள், யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், எல்லா பக்கங்களிலும் அழிவுகள் நிறைந்த அந்த நாட்களிலே நீருடைய சட்டைகளினால் மூடி மறைத்து பாதுகாப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுங்க, குடும்பங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுங்க, உடைமைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுங்க. கண்ணின் மணியைப் போல அன்று யாக்கோபை பாதுகாத்து நடத்தி திரும்ப வர பண்ணி உயர்த்தி யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்ட தேவன் செய்வீராக. இந்த நாள் முழுவதும் பிரசனமும் நடத்தலும் நிறைவா இருக்கட்டும். பாதுகாப்பு உண்டாகட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம். கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கிற தேவன் எப்பொழுது நம்மோட கூட இருக்கிறார். அவர் பாதுகாப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.